ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பரபரப்பா மீடியால பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நெப்போலியன் சாருடைய மகன் தனுஷுடைய கல்யாணம். இப்ப அதுல என்ன பரபரப்பா இப்ப எல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் போடுறாங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருடைய மீடியாவிலயும் பாத்தீங்கன்னாக்கா, எல்லா மீடியா மெசேஜும் பாத்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே தான் கலந்து இருக்குது. இப்ப நான் பேச போறது ஏன் அந்த டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய போடுறாங்க. நிறைய மீடியால நான் பாக்குறேன். நெப்போலியன் சாரு அவங்களுடைய ஃபேமிலியை பத்தின கமெண்ட்ஸ் நிறைய ஒரு தவறான கமெண்ட்ஸ் நிறைய பேர் போடுறாங்க. இது ஒரு நல்ல மனிதரை பத்தின ஒரு விஷயத்த நான் வெளியில சொல்லணும் அப்படிங்கறதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் மீடியால கேதர் பண்ண விஷயங்கள், இதை வச்சுதான் நான் இப்ப சொல்றேன். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நெப்போலியன் சார் நடிகன் அப்படின்ற ஒரு பார்வையில மட்டும்தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நடிகன் அப்படிங்கறத தாண்டி ஒரு அரசியல்வாதி அப்படிங்கறது கொஞ்சம் சில பேருக்கு தெரியும். அரசியல்வாதினாக்கா இப்ப திமுக கட்சியில அவர் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு, மத்திய அமைச்சரா இருந்திருக்கிறாரு ஒரு காலகட்டத்துல. சோ அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா இவருக்கு சுயநலம், ஒரு நல்ல மனிதரை பத்தி நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் அரசியலை விட்டு வெளியேறியவர். திமுக கட்சி ஒரு பெரிய கட்சியில ஒரு அமைச்சரா இருந்த ஒரு மனிதன் சில காரணங்களுக்காக அரசியலை விட்டு வெளியேறாரு. சோ அரசியலை விட்டு வெளியேறாங்க அப்படிங்கிறப்பயே அவருடைய நல்ல குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பணம் சம்பாதிக்கணும், பணம் மட்டும்தான் முக்கியம் வாழ்க்கையில அப்படின்னு நினைச்ச ஒரு மனிதராக இருந்தால் அவர் அரசியலை விட்டு வெளியேறணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா அரசியலை விட்டு வெளியேறி இருக்கிறாரு. அதுவும் மத்திய அமைச்சர் அண்ட் எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வெளியில போயிருக்கிறாருன்னா அவருடைய குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னும் பாத்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு அமைதியான முறையில வாழக்கூடிய ஒரு மாமனிதர். அவர் பாத்தீங்கன்னா அமெரிக்கால 3 ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல தன்னுடைய சுயமுயற்சியால விவசாயம் நூத்துக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புகளும் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் இதுல ஒரு வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த காரியத்தை இந்தியாவில செஞ்சிருந்தாருனாக்கா இன்னும் சந்தோஷப்படுற மாதிரி இருந்திருக்கும். அவரு அமெரிக்கால அந்த இதை பார்த்துட்டு இருக்காரு. சோ இன்னும் பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய மகனுக்கு அந்த வியாதி வந்தப்போ எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவருக்கு இல்லாத பணம் கிடையாது. பட் அவர் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் கைவிட்ட ஒரு சூழ்நிலையில, உயிருக்கு போராடிய ஒரு சூழ்நிலையில தான் அவருடைய மகனுக்கு மயோபதி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக திருநெல்வேலியில ஒரு வைத்தியசாலையில கொண்டு காமிச்சாரு. அந்த வைத்தியசாலை ஒரு சாதாரண ஏழ்மையான மக்கள் வைத்தியசாலை. அவரு கைவிடாம நெப்போலியன் சாருடைய தன்னை தனுஷை காப்பாத்தி கொடுத்திருக்கிறார். சோ அந்த ஒரு நன்றி கடனுக்காக திருநெல்வேலியில மயோபதி அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் 10 கோடி ரூபாய் செலவுல நெப்போலியன் சார் கட்டி கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த 300 ஏக்கர் ஃபார்ம் அமெரிக்கால வாங்கி போட்டிருக்காரு சொன்னா. அதுல பாத்தீங்கன்னாக்கா நூத்துக்கணக்கான பேர் வேலையில இருக்கிறாங்க, வேலை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க ஜிம்மு, பார்ட்டி ஹால் அண்டு இன்னும் பாத்தீங்கன்னாக்கா பசு அண்டு குதிரை இதெல்லாம் வளர்த்து ஒரு எளிமையான ஒரு சூழ்நிலையை அங்க உருவாக்கி இருக்கிறாரு. இயற்கையான சூழல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஜீவன் டெக்னாலஜின்ற ஒரு சாப்ட்வேர் கம்பெனியா அவர் நடத்திக்கிட்டு வர்றாரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அவரு ஒரு சுதந்திர பிசினஸ் தானே. அது மட்டும் இல்லாம ஒரு டேலண்டான பர்சன், ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம், தன்னுடைய கொள்கைக்காக அரசியலை விட்டு வெளியில வந்தவர். அவரு தன்னுடைய மகனுக்காக ஒரு ஏழ்மையான இடத்துல பொண்ணு எடுத்தார் அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சு நெப்போலியன் சாருக்கு தவறான கமெண்ட்ஸ்கள் நிறைய வருது. சோ இது நல்லது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா இப்ப அது ட்ரெண்டிங்காக பேசப்பட்டாலும் சில விஷயங்கள் மக்கள் மத்தியில நிறைய விஷயங்கள் நெப்போலியன் சார் பத்தின தகவல்கள் தெரியாது. அவரு ஒரு எளிமையான மனிதராகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு சிறந்த மனிதர் அப்படின்றதுதான் என்னோட கருத்துல நான் கேதர் பண்ண வரைக்கும் எனக்கு தெரியுது. சில பேர் இந்த வீடியோ பார்க்கக்குள்ள கண்டிப்பா இது அவங்க மத்தியில போய் ரீச் ஆகுன்ற ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். இது பத்தி நம்ம இன்னும் நிறைய பேசலாம் அடுத்த வீடியோல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ்.